அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, தேய்பிரை சஷ்டி, முருகனுக்கு உகந்த ஒரு அற்புதமான நாள்ல ஆடி செவ்வாயில நம்ம இன்னைக்கு வழிபாடு என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னு தான் காட்ட போறேன். அதோட மட்டும் இல்லாம நேற்று ஆடி பெருக்கு அன்னைக்கு நான் செஞ்ச சில பாசிட்டிவான விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ண போறேன். உங்களுக்கும் இதுல நம்பிக்கை இருக்கு அப்படின்னா நீங்களும் செஞ்சு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நான் செஞ்ச விஷயங்கள்ல எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கும் அது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சரி, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நான் தேய்பிரை சஷ்டியில வாழைப்பழ தீபம் தான் ஏற்றிருந்தேன். அதோட சேர்த்து செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறனால வெற்றிலை தீபமும் ஏற்றிருந்தேன். வாழைப்பழ தீபம் ஏத்துறது அதனால நமக்கு எல்லாமே நடந்துருமா, இல்ல வெற்றிலை தீபம் ஏத்துறதுனால நமக்கு எல்லாம் கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டா, எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய மனசுதான் காரணம். நம்ம முருகப்பெருமானுக்கு செய்யக்கூடிய ஒரு சந்தோஷமான விஷயங்கள் தான் இந்த திணை மாவுல நம்ம தீபம் ஏத்துறது, நமக்கு துவரம்பருப்புல தீபம் ஏற்ற சொல்றது. அதே மாதிரி நம்ம எப்படி மாவிளக்கு போடுறோமோ அதே மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலான பொருட்கள் பிடிக்கும். முருகன் அப்படின்னாலே, பழனி ஆண்டவர் அப்படின்னாலே பஞ்சாமிர்தம் தான். ஸோ அந்த பஞ்சாமிர்தம் எதுல செய்வாங்க அப்படின்னா வாழைப்பழத்துல. அதனால முருகனுக்கு அதை நம்ம எப்படி மகாலட்சுமி தாயாருக்கு உப்பு உரியது அப்படிங்கறனால உப்பு தீபம் ஏத்துறோமோ அதே மாதிரிதான் வாழைப்பழ தீபமும். இந்த தீபம்லாம் நம்ம ஏத்துறோமோ இல்லையோ, நம்ம முருகனை மனசார நினைச்சாலே நமக்கு எல்லா விதமான நல்லதும் கிடைக்கும். அதே மாதிரிதான் சிறுவாபுரி கோவிலுக்கே நான் போனதில்லைன்னு சொல்லியிருந்தேன். சிறுவாபுரி கோவிலுக்கு இன்ன வரைக்கும் நான் போனதில்லை. அந்த முருகன் என்ன கூப்பிடுறாரான்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி திருப்பதி ஏழுமலையானுக்கு நான் ஒவ்வொரு வருஷமும் புரட்டாசி மாசம் நான் சுத்த சைவமா விரதம் இருக்கிறோம். இருந்தாலுமே இன்ன வரைக்கும் நான் திருப்பதி போனதில்லை. ஸோ அந்த கடவுள் நம்மளை கூப்பிடல அப்படிங்கிறதுக்காகவோ, அந்த கடவுள் நம்மளை பார்க்கலங்கிறதுக்காகவோ நம்ம கடவுளோட அன்பை பெறல அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. கடவுள் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், நம்ம எல்லாருக்குமே தெரியும். நமக்குள்ளேயும் இருக்காரு. அதனால திருப்பதி போய் நம்ம பார்க்க முடியாட்டியும் அந்த ஏழுமலையானோட ஆசி நேற்று ஆடிப்பெருக்கிலேயே எனக்கு பரிபூர்ணமா கிடைச்சது. அதான் உங்களுக்கு வீடியோல சொல்லியிருப்பேன். பெருமாளுடைய போட்டோல இருந்து அழகா பூ விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். சோ இதே மாதிரிதான் நான் சொல்றது, பக்திங்கிறது நம்மளுடைய மனசு சந்தோஷமா இருக்கிறதுக்காக செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அந்த ஒரு நாளைக்கு இறைவன் நமக்கு 24 மணி நேரம் கொடுக்குறாரு அப்படின்னா, ஒரு அரை மணி நேரம் காலையில, ஒரு அரை மணி நேரம் சாயங்காலம், ஒரு அரை மணி நேரம் அந்த பக்திக்காக நம்ம மனசுக்காக பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பிரார்த்தனை பண்றோம். அந்த பிரார்த்தனையில நமக்கு மட்டும் இல்லாம நம்ம சுத்தி இருக்கிற எல்லாருக்காகவும், நமக்கு நல்லது நினைக்கிறவங்க, நம்ம நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க, நம்ம நாட்டுல பஞ்சம் இல்லாம இருக்கும்னு சொல்லி நம்ம வேண்டிக்கிறது அப்படிங்கிறது ஒண்ணும் தவறு கிடையாது. 24 மணி நேரத்துல நம்ம போன் பாக்குறோம், நம்ம நிறைய வெட்டி அரட்டைகள் அடிக்கலாம், இல்ல டிவி பார்க்கலாம், ஏதோ ஒரு விஷயம் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம உழைக்கவும் செய்யறோம், நம்ம வீட்டுக்காக வேலையும் செய்யறோம். சோ இந்த மாதிரி ஒரு கடமைகள்லாம் நம்ம செய்யும் பொழுது அதுல முக்கியமான கடமை காலையில எந்திரிச்சோன்னே இறைவனுக்கும் பிரபஞ்சத்துக்கும் நம்ம நன்றி சொல்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எந்த அளவுக்கு நம்ம நன்றிகள் சொல்ல சொல்ல அந்த நன்றிக்கான பலன் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதுதான் பாத்தீங்கன்னா நிதர்சனமான உண்மை. இது நான் நிறைய தடவை அனுபவிச்சிருக்கேன். சோ என்னுடைய வாழ்க்கையை பத்தி நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்ப நாங்க ஓரளவு நல்லா இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இறைவன் மட்டும்தான். ஏன்னா திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், திடீர் நல்லது நடக்கிறது அப்படிங்கிறது நம்மளால நினைச்சு பிளான் பண்ணா கூட சில விஷயங்கள்லாம் அவ்வளவு அக்யூரேட்டா நடக்காது. ஆனா லைஃப் அது பாட்டுக்குன்னு அது ஃப்ளோல போகும்போது நல்லவே நடக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் அந்த பிரபஞ்ச சக்தியும் அந்த இறைவனோட சக்தியும் தான். நேற்று பாத்தீங்கன்னா நான் ஆடிப்பெருக்கு வீடியோ போட்டிருந்தேன். இது சாயங்காலமா நான் எங்க கார்பரேஷன் வாட்டர் வரும் எங்க வீட்டுக்கு. ஸோ சாயங்காலம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரும். எனக்கு பாத்தீங்கன்னா காவிரி ஆத்துல போய் அந்த வாழை மட்டையில தீபம் ஏற்றி விடணும்னு ஆசை. அது செய்ய முடியாது, ஏன்னா நீர்வரத்து இன்னும் வரல. ஸோ அது வந்ததுக்கு அப்புறம் தான் போய் காவிரி எண்ணெய் போய் பார்க்கணும்னு இருக்கேன். ஏன்னா நல்லா இருந்த ஒரு இடம் நம்ம பாத்தீங்கன்னா நேற்றெல்லாம் நியூஸ் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அந்த ஊத்து தண்ணி மாதிரி ரொம்ப சின்னதா ஸ்மெல் வருது தண்ணியில. அந்த தண்ணியில வச்சுன்னா நேற்று நிறைய பேர் ஆடிப்பெருக்கு கொண்டாடி இருப்பாங்க. பேப்பர்ல பார்க்கும்போது கஷ்டமா இருந்தது. அதை போய் நம்ம நேர்ல பார்த்தோம்னா நமக்கு ரத்த கண்ணீரே வந்துட மாட்டுக்கு, அந்த மாதிரிதான் இருக்கு. ஸோ அதனால நான் வீட்லயே அந்த காவிரி எண்ணெயை நினைச்சு சாயங்காலமா ஒரு தாம்பாளத்துல தண்ணீர் வச்சு அதுல ஒரு தாமரை பூ மாதிரி ஆர்டிபிஷியல் பூ தான், அதை வச்சுட்டு அழகுக்காக அது மேல மாங்கல்ய சரடும் மஞ்சளும் வச்சு காவிரி அன்னைக்கு எப்பவும் போல பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு அவங்க வரணும், கர்நாடகால இருந்து தமிழ்நாட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு 3 தீபங்கள் பாத்தீங்கன்னா நதிகளை நினைச்சு தண்ணீர்ல நான் வெத்தலை வச்சு தீபம் ஏற்றிருந்தேன். ரொம்பவே எனக்கு சந்தோஷமாவும் மகிழ்ச்சியாவும் இருந்தது. இந்த ஒரு தாம்பலத்துல இருக்கிற தண்ணீர் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நான் காவிரி எண்ணெயா நினைச்சுக்கிட்டேன். ஏன்னா தண்ணி வரும்போது பைப்பு கிட்ட வச்சு நம்ம நிறைய பேர் கிணத்தடி குழாயடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஆடிப்பெருக்கு விசேஷமா செய்வாங்க. சோ நான் நேற்று துளசி மாடத்துக்கு பக்கத்துல இருக்கிற
அந்த தண்ணீர் பைப்பு கிட்ட வச்சு இந்த மாதிரி வந்து தீபம் ஏற்றினேன். இதுதான் வந்து எனக்கு ஆடிப்பெருக்கு அன்னைக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம நீருக்கு வந்து நன்றி சொல்றது, பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்றது அப்படிங்கிறது, நம்ம நன்றி சொல்ல சொல்ல அந்த பிரபஞ்சம் நமக்கு ஏதாவது ஒரு வகையில நல்ல பயனை வந்து கொடுக்கும். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா காலையில இருந்து வானம் வந்து இருட்டிட்டு தான் இருக்கு. எப்ப வேணாலும் மழை வரும் அப்படிங்கிற சூழ்நிலை தான் இருக்கு. ஸோ மழை வந்தா ரொம்பவே நல்லது. நம்ம பண்ற பிரார்த்தனையில ஏதாவது ஒரு கருணை வந்து காட்டி நமக்கு வந்து இயற்கை வந்து நம்மளை நல்லபடியா வாழ வைக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரி நேற்று ஆடிப்பெருக்குல துளசி அம்மாவுக்கும் வந்து நான் வந்து பூஜை பண்ணி அவங்களுக்கும் வந்து நல்லபடியா வந்து வேண்டிக்கிட்டேன். ஸோ ரொம்பவே வந்து சந்தோஷமா இருந்தது. இந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து ஆத்துல போய் அந்த தண்ணீர்ல விளக்கு வந்து ஏற்றிருக்கீங்களான்னு சொல்லுங்க. எனக்கு வந்து ஒரு தடவை நாகமணி கோவில்ல அவங்க மூலமா நாங்க வந்து காவிரி ஆற்றுக்கு போய் இந்த மாதிரி விளக்கு வந்து நான் விட்டுருந்தேன். அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல்லாம் ஆரம்பிக்கல. ஸோ அந்த வீடியோ கூட இல்லை சரியா. அதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அத்தனை பெண்களும் அந்த காவிரி ஆத்துல அந்த தண்ணியில வந்து விளக்க வந்து விட்டாங்க. அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. இப்ப 6/18 அப்படின்னாலே 18 படிகளும் நிரம்பி வழியும் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு படி கூட நிரம்பாம இருக்கு. இதெல்லாம் வந்து மாறணும், அந்த பிரபஞ்சம் நமக்கு உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியா வேண்டிக்கிட்டு நேற்று ஆடிப்பெருக்குல இந்த ஒரு விஷயத்த வந்து நான் பண்ணேன். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் உருளிலையும் வந்து பாத்தீங்கன்னா சின்னதா வந்து தண்ணி எல்லாம் ஊற்றி அதுலயும் வந்து விளக்கெல்லாம் வச்சு நான் வந்து சாமி கும்பிட்டேன். நாவல் பழம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு. அது வந்து இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு கிடைக்கிறது ரொம்ப நல்லது, அது வைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. அதையும் வச்சு படைச்சிட்டு நான் வந்து சாப்பிட்டேன். எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து சந்தோஷமா இருந்தது. ஸோ இந்த மாதிரி வந்து தண்ணீரை வந்து நம்ம வந்து வணங்கணும். ஐம்பூதங்களையும் நம்ம வணங்க வணங்க பஞ்சபூதங்களுடைய அந்த சக்தி வந்து நமக்கு வந்து சில விஷயங்களை உணர்த்தும், சில நல்லதுகள் வந்து நம்மளை செய்யும். நமக்கு வந்து ரொம்பவே நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி ஆடி-18 நான் அடுத்து செஞ்ச ஒரு விஷயம், ஆடி-18 அம்பாளுக்கு நான் கொடுத்த சீர். எல்லாத்துக்கும் வந்து அம்மா தான் வந்து பொண்ணுக்கு சீர் கொடுப்பாங்க. ஆனா நான் வந்து பாத்தீங்கன்னா ஆடி-18 அன்னைக்கு அம்பாளுக்கு வந்து சீர் கொடுக்கறது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான விஷயம். இது யாரும் சொல்லி செய்யல, நானா என் மனசுல அப்ப வேணுனதை நான் வந்து செஞ்சு காமிச்சேன், அவ்வளவுதான். அதே மாதிரி காவிரி எண்ணெய கலசத்துல நிரப்பி அழகா வந்து பூஜை அறையில வச்சுட்டு வாராகி அம்மனுக்கு அபிஷேகம் வந்து பண்ணேன். நேற்று பண்ண பூஜையினுடைய பலன் என்ன அப்படின்னா, நேற்று நைட்டு ரொம்ப நாள் கழிச்சு எங்க வீட்டுல ஒரு அழகான கொலுசு சத்தமும் ஒரு மல்லிகைப்பூ வாசமும் நைட்டு வந்து 12 மணிக்கு மேல எங்க வீட்டுல வந்து வந்துச்சு. இது ரொம்ப நாள் ஆச்சு. இது என் கண்ணுக்கு தெரியாது, என் காதுக்கு வந்து விழல. எப்பவுமே எங்க அம்மாவுக்கு தான் வந்து அது கேட்கும் நைட்ல. ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப நாள் ஆச்சு இது மாதிரி கேட்டு. கண்டிப்பா வந்து நேற்று அம்பாள் வந்து சந்தோஷமா ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு இது மூலமா நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி பசுவுக்கு வந்து நேற்று சர்க்கரை பொங்கலும் வாழைப்பழமும் நான் வந்து வச்சேன். அதுவுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா பசுவுக்கு நம்ம வச்ச ஒரு உணவு கொடுத்தாலே அது 30 தேவர்களுக்கும் 30 தேவர்களுக்குமே நம்ம கொடுக்குற ஒரு மும்மூர்த்திகளுக்கும் கொடுக்குற ஒரு விருந்துதான். ஸோ அதுல வந்து நேற்று சக்கரை பொங்கல் வச்சது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பசு வருமா வராதான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நல்லபடியா பசுக்கள் வந்துச்சு. 2 பசு வந்தாங்க. 2 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா வந்து சர்க்கரை பொங்கலும் பழங்களும் வந்து கொடுத்தேன். அது மட்டும் இல்லாம கோதுமை மாவு நிறைய வந்து அரைச்சது வந்து இருக்கு. அது வந்து நமக்கு சீக்கிரம் வந்து தீர்றதுக்கு வீணாகிறதுக்குள்ள நம்ம வந்து பசுக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து கரைச்சி வைக்கலாம்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வெறும் தண்ணி மட்டும் வைக்காம அது கூட சேர்ந்து கொஞ்சம் கோதுமை மாவு லைட்டா வந்து போட்டு அதையும் வந்து கரைச்சி வைக்கிறேன். அது பசுக்கள் வந்து ரொம்ப விரும்பியே வந்து குடிக்கிறாங்க. ரொம்பவும் வைக்கக்கூடாது, சும்மா ஒரு டம்ளர் வந்து கோதுமை மாவு ஊற்றி நல்ல தண்ணியில வந்து கலக்கி அவங்களுக்கு வந்து வைக்கிறேன், வெறும் தண்ணியா வைக்காம. ஸோ இந்த வெயிலுக்கு அவங்களுடைய தாகமும் அவங்கள பசியும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு ஆடி-18 அன்னைக்கு கிடைச்சது. அவங்களோட ஆசையும் வந்து கிடைச்சது. எனக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா இருந்துச்சு. ஏன்னா மற்ற நாட்களை விட இந்த ஆடி-18 அன்னைக்கு நம்ம செய்யற விஷயங்கள் நமக்கு பல மடங்கு புண்ணியங்களை தரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதோட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த ஊர்ல நாங்க வந்து இவ்வளவு நாளும் இருக்கோம். ஆனா வந்து சட்டிக்கருப்பு கோயிலுக்கு வெளியே வந்து சாமி கும்பிடுவோம், எல்லாம் பண்ணுவோம். கார் வாங்கினப்ப உள்ள போய் சாமி எல்லாம் கும்பிட்டு மாலையெல்லாம் போட்டு எல்லாமே வந்தோம் கருப்பு கோயிலுக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆடி-18 அன்னைக்கு எல்லாரும் வந்து இந்த அனைத்து ஊர்ல இருந்து பக்கத்து ஊர்ல கிராமத்துல இருந்து எல்லாருமே வந்து வேண்டுதல் நிறைவேற்ற கிடா வெட்டு வருவாங்க. இது வரைக்கும் நான் போனதே இல்லை. இந்த ஆடி-18 வந்து இங்க இவ்வளவு பேர் போவாங்க, இவ்வளவு கூட்டம் இருக்கும்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா வந்து இது வரைக்கும் நான் போனதே இல்லை. நேற்று என் கணவர் திடீர்னு வந்து நம்ம போயிட்டு வரலாம் கோயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பிட்டு வரலாம் அப்படிலாம் சொன்னாங்க. நான் சாப்பிட்றதுக்கு மெயினா போறோமோ இல்லையோ போய் கருப்பனை பார்க்கணும் ஆடி-18க்கு நினைச்சிட்டு கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மனசார சந்தோஷமா போனேன். நல்லபடியா வந்து சாமியும் கும்பிட்டோம். அவங்கள்ட்ட அந்த விபூதி பிரசாதமும் வாங்கிட்டு விளக்கும் வந்து போட்டாச்சு, நெய் விளக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியான ஒரு தரிசனமும் வந்து கிடைச்சது. அங்க போய் சாப்பிடலான்னு பார்த்தோம். முதல் கிளிப்பிங்ஸே பார்த்துருப்பீங்க, அவ்வளோ கியூ நினைச்சு.
எவ்வளவு கோழி பாருங்க, எவ்வளவு ஆடு வந்து கிடா வந்து வெட்டிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு லேட் ஆகும் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு நாங்க வந்து கிளம்பி வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து அங்க வந்து அமலா பொம்மைன்னு சொல்லிட்டு இந்த 90s கிட்ஸ் பொம்மை வந்து இருந்துச்சு. இது வந்து அழிஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த பொம்மையை வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கிட்டு வந்தேன். எனக்காக வந்து ஒரு பொம்மையும் ஆசைப்பட்டதை ஆடி 18 அன்னைக்கு வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து சேவிங்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பேங்க்குக்கும் வந்து போயிட்டேன். ஆடி 18 அன்னைக்கு நம்ம வந்து நம்ம போடுற விஷயங்கள் செய்யற விஷயங்கள்லாம் பெருகும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால வந்து பணத்தை வந்து சேவ் பண்றதுக்கு இந்த மாசம் ஆகஸ்ட் மாசத்துக்கு நான் போய் என்கிட்ட இருந்த பணத்தை சிறு தொகையா இருந்தாலும் பரவாயில்ல போய் இன்னைக்கு போடுவோம் பேங்க்லன்னு சொல்லி நான் போய், அது திங்கக்கிழமை செஞ்சா திரும்ப திரும்ப செய்வோம்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு நம்பிக்கையில போய் நேற்று ஆடி 18 அன்னைக்கு பேங்க்லயும் போய் என்னோட சேவிங்ஸ் அமௌண்ட்டையும் வந்து பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா நேற்று ஆடி 18 அன்னைக்கு இவ்வளவு பாசிட்டிவான விஷயங்கள் நடந்துச்சு. நேற்று சண்டை சச்சரவு இல்லாம, ஆர்குமெண்ட்ஸ் இல்லாம வீடே வந்து ஒரு சந்தோஷமா இருந்தது. அதே சந்தோஷத்தோட நல்லபடியா இருக்கும்னு சொல்லிட்டு இன்னைக்கு முருகப்பெருமான்ட்ட நல்லபடியா வந்து வேண்டிக்கிட்டேன். அந்த கலச தண்ணீர் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வீடு முழுக்க வந்து தெளிச்சு விட்டாச்சு. ஸோ இன்னைக்கு லஞ்சும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா காளான் பிரியாணி, பன்னீர் 65 வந்து செஞ்சு பப்பாளி வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து வச்சு கொடுத்தாச்சு. ஸோ இன்னைக்கு இதுதான் வந்து என்னுடைய ஒரு சந்தோஷமான வீடியோ பதிவு. இதுல உங்களுக்கு எந்த விஷயம் ஆடி 18 அன்னைக்கு நான் செஞ்சது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லுங்க. தேங்க்யூ.